படைவீடு ஸ்தலங்களில் ஒன்றான பழனியில் வரும் 24, 25 தேதிகளில் முத்தமிழ் மாநாடு நடத்தப்படும். அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அதில் ஸ்டாலின் கலந்து கொள்வாரா? மேலும் முருகனை வழிபடுவார்களா திமுகவினர்? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். திமுக எப்படி என்றைக்குமே நாத்திகம் செலக்டிவ் விஷயம் மாதிரி செலக்டிவ் நாத்திகம் தான் பேசுவாங்க. இந்து மத கடவுளுக்கு எதிராக தான் பேசுவாங்க. அப்படி தான் இருந்தாங்க. அப்பப்போ சில வேலைகள் அதே மாதிரி செஞ்சாலும் திடீர் நாத்திகத்தை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு பாஜகவுக்கு போட்டியாக மாறுகிறது திமுகன்ற சந்தேகம் தான் வந்திருக்கு. அதெல்லாம் அண்ணாமலை கிண்டலாக சொன்னார். கூடிய விரைவில் பிஜேபிக்கு போட்டியாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாங்களோன்னு. ஏன்னா பழனியில் முத்தமிழ் மாநாடு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. சொன்னது யார்? அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. முத்தமிழ் முருகன் எது வேணாலும் மாநாடு நடத்திட்டோம். 2021 சமயத்து எலெக்ஷன் முன்னாடி கந்த சஷ்டி கவசத்தை சிலர் பேச, திமுக ஆதரவாளர்கள் பேச, அப்போ பாஜக மாநில தலைவராக எல்முருகன் இருந்து அப்போ அதிமுக ஆட்சி வெற்றிவேல் யாத்திரை வேல் யாத்திரையெல்லாம் நடத்தினார். அது கொஞ்சம் பிஜேபிக்கு பப்ளிசிட்டி கிடையாது. கடைசியில் வேலை ஸ்டாலினே வாங்கினார். இப்போ பிஜேபி தமிழகத்தில் 11% வாக்குகள் பெற்று 3வது பெரிய கட்சியாக இருக்குது. இப்போ அதிமுக இருக்க சூழல் கூட்டால் 2வது கட்சியாக வந்துடும் போடுறது 2026க்குள்ளே. அந்த மாதிரி பிஜேபி வளர்ச்சி வர்றதுனால ஏற்கனவே நம்ம உதயநிதினா தான் சனாதனத்தை டெங்கு மலேரியா மாதிரி உழைப்போம்னு சொன்னாலும் அது விஷயமா கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்தார். அது வேறு. திடீர் ஆன்மீகத்தை நோக்கி திமுக போகுதோன்ற சந்தேகம் வருது. அதெல்லாம் அண்ணாமலை கிண்டலாக சொன்னார். விட்டால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்களோன்னு. ஸ்டாலின் கலந்து கொள்வாரா? ஜெய் ஸ்ரீராம் சொல்வார்களா? ஆனால் தமிழக அரசியல் வேறு மாதிரி பரிணாமத்துக்கு மாறுகிறது என்பதுதான் உண்மை. இனி கூடிய விரைவில் இந்து மத விஷயங்களில் திமுக தலையிடாது. மீறி தலையிட்டால் பிஜேபி வளர்ச்சிக்கு அவர்கள் மிக உதவுவார்கள் என்பதால் இது போன்ற விஷயங்கள் திமுக நிறைய செய்யலாம் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.